ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR GBP சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து வரல. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. சர்ஜரி பண்ணியிருக்காங்க கையிலையும் கால்லையும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து வீடியோ வரல. இப்போ வந்து கடவுள் கிருபையில் நல்லபடியாக வந்து இருக்கேன். ஸோ வந்து தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட் பார்த்திங்கன்னா EUR GBP, சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆனதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம எப்படி போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம கம்யூனிட்டியில் அப்படின்னா, இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த சார்ட்டை வந்து கிளியராக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா EUR GBP 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த சார்ட்டு. இப்போ வந்து என்ன ட்ரெண்டில் வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே புல் ஆகிட்டுருக்கு. ஒரு CH பாயிண்ட் வந்து கொடுக்குது. மேஜர் CHO நமக்கு வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ் பாயிண்ட் மார்க்கிங் அப்படின்னா வந்து நமக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே வந்து ஏன் சார் பண்ணல அப்படின்னா, இந்த கேண்டில் மேலேயும் கீழேயும் வந்து ஃப்ராக்டில்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை எடுத்துக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் இது எல்லாமே இன்சைட் பாராக இருக்கிறதுனால இது மேலே தூக்காதனாலையும் நம்ம வந்து மேனுவலாகவும் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம், சரிங்களா? அதனால தான் வந்து அதை எடுத்துக்கல, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ வந்து ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து வருது. ஆர்டர் பிளாக்குக்கு வந்தோன்னா நமக்கு தேவை வந்து 5 minutesல ஒரு CH இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து பார்க்கவே ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து வழக்கம் போல் வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கேயே வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. பட் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து விழுந்ததுனால நம்ம வந்து அதை வந்து இப்போதைக்கு கொடுக்க போகிறதில்ல, சரிங்களா? இந்த 2 இருக்குது. மார்க்கெட் வந்து எடுக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இதில் வந்து மார்க்கெட் ப்ளேஸ் ஆகுது. ஸோ வந்து இங்கே என்ட்ரி கொடுக்கலாம். இங்கே ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து வழக்கம் போல் நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் லோனால் இது வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கு மேலே வந்து போகிறது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஏன் சார் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம வந்து இவ்வளோ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கணும், சரிங்களா? அது கொஞ்சம் சேஃபர் சைடு. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ 5 minutesல நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில்டு ஆனாலும் செகண்டு நம்ம மார்க் பண்ண சேம் ஆர்டர் பிளாக்கில் தான் எடுத்திருக்கு. இது வந்து எப்படி சார் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னா, SMT யூஸ் பண்ணி எந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். SMTயும் இன்வெர்ஸ் இம்பேலன்ஸில் வந்து நம்ம வந்து என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகுது, இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ட்ரி அங்கே போடலாம். பட் ஸ்டில் இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போட்டாலும் நீங்கள் அங்கே வச்சாலும் SL வந்து ஹிட் ஆகாது, சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு இல்லைங்களா? மறுபடியும் நான் 5 minutesல போயிட்டு மறுபடியும் காட்டுறேன். எங்கேயும் பெருசாக வந்து மார்க்கெட் அவ்வளோவா வந்து போகாது. நம்ம எங்கே மார்க் பண்ணோமோ அதே சேம் பிளேஸ்க்கு தான் மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டாக நம்ம எங்கே வந்து மார்க் பண்ணுறோமோ சேம் பிளேஸில் தான் மார்க்கெட் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரும், சரிங்களா? எந்த சேஞ்சஸும் வந்து அதில் இருக்காது. அதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம், சரிங்களா? மேக்ஸிமம் மிஸ் ஆகாது. மிஸ் ஆகிற பட்சத்துலேயும் நம்ம வந்து SL வந்து கொஞ்சம் தள்ளி தான் வைப்போம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து SL ஹண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, சரிங்களா? இப்போ இது வந்து இது பண்ணியாச்சு. இந்த டார்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இது TP1 நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் கூட TP2 வந்து நமக்கு டார்கெட்டு இது வரைக்கும், சரிங்களா? அதுக்கு மேலேயும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. பட் ஸ்டில்
நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் சேஃபர் சைடு ட்ராவல் பண்ணணும். சரிங்களா? என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு எக்ஸாக்டான ஒரு சார்ட்டில் வந்து கொடுத்துருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு 1 hour ஆர்டர் பிளாக்ஸில் நீட்டாக என்ட்ரி கொடுத்து மறுபடியும் தான் கீழே இழுத்துட்டு போயிருக்குது. சரிங்களா? மறுபடியும் ஆர்டர் பிளாக்ஸில் மாறி மாறி தான் கீழே இழுத்துட்டு போயிருக்கும். சரிங்களா? வேறு எங்கேயும் வந்து மேக்ஸிமம் வந்து படாது. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்ட்டும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன இதுங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.